புளியாந்தோப்பு பகுதியில் இதே போல ஒரு குடிசை மாற்று வாரியத்தில் வீடு கட்டுறாங்க. அந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா டிவிலையும் பார்த்துருப்பீங்க, சன் டிவிலேருந்து எல்லா டிவிலையும் பார்த்துருப்பீங்க. சொரண்ட உடனே எல்லாம் கொட்டும். மாடியிலிருந்து கிச்சனில் பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சொரண்ட உடனே கிடக்கிறன்னு கொட்டும். இதை நம்மளுடைய அமைப்புக்கு கொண்டு வராங்க. பொன்னுசாமி வடசென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், ஆர்டிஐ போடுற நம்ம அமைப்பில் இருந்து என்ன தரமான விஷயங்கள் இருக்குது, யார் அது என்ஜினியர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்போ தான் திமுக ஆட்சிக்கு வருது. அதிமுக போயிட்டு திமுக ஆட்சிக்கு வருது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே ஆய்வு செய்யறதுக்கு ஐஐடியிலேருந்து நிபுணர்கள் அங்கே கொண்டு போகிறாங்க. ஆய்வு செய்கிறாங்க, தரம் இல்லை அப்படின்றத உறுதி செய்கிறாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஆர்டிஐ போட்டது நம்ம தான். ஆர்டிஐ போட்டதனுடைய விளைவு உடனடியாக தரமற்ற அந்த குடியிருப்பை தரமற்ற குடியிருப்பை உடனடியாக சரி செய்யணும்னு சொல்லிட்டு பல கோடிகள் அங்கே ஒதுக்குறாங்க. இது நம்மளுடைய அமைப்பினுடைய சாதனை. அது மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ரோடு போட்டிருக்கிறோம், தண்ணி வராதவர்களுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கிறோம், மின்சாரம் இல்லாதவர்களுக்கு மின்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறோம், பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம். அதெல்லாம் இல்லாமல் பொதுமக்களுக்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜமுனா அவங்க வந்திருக்காங்க. எந்த இடம்? மாத்தூர்லேருந்து வந்தாங்க. இங்கே நம்மகிட்ட முறையிட்டாங்க. ஒருத்தவங்க ஒரு இடத்தையே வாங்கி தர சொல்லிட்டு 2000 பேர்கிட்ட பணத்தை கலெக்ஷன் பண்ணிட்டான். பணத்தை வாங்க முடியல. எல்லா அரசியல்வாதிகளும் அதில் பங்கு இருக்கு. திமுகவுடைய அரசியல்வாதியை என்ன பண்ணுறான்? பல கோடிகளை அடிச்சான். நம்ம இடத்துல வந்தாங்க, டைரக்டா கமிஷனரை பார்த்தோம், சிசிபியில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறோம், அவங்க உடனடியாக எஃப்ஐஆரை போட்டு அதுக்கு நாங்கள் தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி அவங்க முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அரசியல்வாதியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? நீங்கள் வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. நாங்கள் எதையுமே வாங்கலை. சாதாரண மக்கள் வைத்தவாயை கட்டி தன்னுடைய பிழப்பெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு கிரவுண்டு கிடச்சா ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு கூடிய மக்கள்கிட்ட அடிக்கிறானுங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதி சொல்ல. இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு தான் நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி முனைப்பாக செயல்படுது. ஒரு வருடத்துக்கு முன்னாடி கூட மது ஒழிப்புக்காகவும் போதை ஒழிப்புக்காகவும் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தணும். மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட். நம்ம எந்த டயலாக் என்ன பேசணுமோ, அந்த மீட்டிங்கில் என்ன பேசணுமோ அந்த மீட்டிங்கில் பேசுறது அப்படியே முதலமைச்சர் பேசுறார். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறாங்க. உடனே காவல்துறையினுடைய அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய டிஜிபி லெவலில் மீட்டிங்கை போட்டாங்க. எல்லாம் போட்டாங்க. போட்டுட்டு அத்தோட கை கழுவிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாஃபர் அப்படின்ற ஒரு ஆள் போதைப் பொருளில் 2000 கோடிக்கு மிகப்பெரிய மாஃபியாக்கள் மாட்டி. அதுக்கப்புறம் இங்கே கல்வராயன் மலையில் சாராயம் இருக்கிறார். ஒவ்வொரு பங்கு கடையிலையும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு போதை மாத்திரம் ரொம்ப சிம்பிளாக கிடைக்கும். அப்போ இந்த காவல்துறையும் இந்த அரசு துறையினுடைய கைகரியம் இல்லாமல் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இதையெல்லாம் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். யார் கொண்டு போகிறது? நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி கொண்டு போகுது. இப்போ போன வாரத்தில் கூட சார் சொன்னார், ஒரு போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை வச்சு நம்ம மீட்டிங்கை போட்டு கண்டனத்தை அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கிறோம், காவல்துறைக்கு தெரிவிச்சு. இது எல்லாமே நம்மளுடைய பணி. நான் தனியாக ஒரு ஆள் பண்ணது இல்லை. நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து செஞ்ச மிகப்பெரிய ஒரு பணி. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைப்பு மேலோங்கி மக்களுக்கு எதையாவது செய்யணும் அப்படின்றத பண்ணிட்டு இருக்கு. நீங்களும் அதில் பங்கெடுக்கணுன்றதுக்காக தான் இதையெல்லாம் சொல்கிறோம். இப்போ இவருடைய பிறந்தநாள் இங்கே நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னா எல்லாருக்குமே அது பண்ணுறதில்லை.